என் வயசையும் எக்ஸ்பீரியன்ஸையும் வச்சு உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நீ உன்னோட உறவை ஃபர்தரா கொண்டு போகணும்னு நினைச்சினா அதுக்கு இதுதான் சரியான நேரம். நண்பனா இருக்கிற நீ அவளுக்கு வாழ்க்கை துணையா மாறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். ஆனா ஆண்டி, ரோஷினி என்கிட்ட முழு மனசோட அவன் ஏத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது நிலைமை இப்போ ரொம்ப மோசமா இருக்கு ஆண்டி. ரோஷினி இன்னும் அவளோட கடந்த காலத்தை மறக்கல ஆண்டி. இது எனக்கு சரின்னு படல. இல்ல நீ ரோஷினி ரோஷினி எதுக்கு இங்க வந்த? ஏய் சித்தார்த், என்ன பண்ற? நம்பிக்கை துரோகம் சொல்றல. நீ எல்லாம் மனுஷனாடா? ஒரு பக்கம் ரோஷினியுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு பக்கம் அவளுடைய இதயத்துல ஈட்டியை இறக்குறியே. ஈவு இறக்குமே இல்லாம பாட்டிமா மேல எதுக்காக அட்டாக் பண்ண நினைச்ச? என் மேல பழி விழணுங்கிறதுக்காக தானே? என்னையும் ரோஷினியை பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ அவளோட சேரலாங்கிற எண்ணத்தோட தானே இவ்வளவு கேவலமா உன் எண்ணத்துக்காக நீ இறங்குவேன்னு நான் எதிர்பார்க்க வைக்கல. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உன்னை இன்னைக்கு என்ன பண்றோம் பாரு. I'll kill you. சித்தார்த், உன்னோட ரவுடித்தனத்தெல்லாம் உன் வீட்லயே வச்சுக்கோ சித்தார்த். ரவுடியா? நான் ரவுடியா? என்கிட்ட ஏதாவது கேட்கறதுக்கு முன்னாடி உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு ரவுடிகளை அனுப்புனானா இல்லையான்னு முதல்ல இவன்ட்ட கேளு. பாட்டிமாவை அட்டாக் பண்ண இவன் நினைச்சானா இல்லையான்னு கேளு. முதல்ல இவனை கேளு. என் மேனேஜருக்கு இவன் காசு கொடுத்தானா இல்லையான்னு கேளு. கேளு. நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். என்னடா சம்பந்தம்லாம் பேசிட்டு இருக்க? You know what are you talking about? I know what I am talking about, Raj. இங்க பாரு, இது உன்னுடைய ஆபீஸ் என்வலப்.